வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஷெப்பாண்டா. இன்றைக்கி நம்ம எங்கே திரும்ப போகிறாங்க, துபாய் இன்டர்நேஷ்னல் பவுலிங் சென்டர் தாங்க போகிறோம். நம்ம டீம் அவுட்டிங்காக கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தாங்க, ஏரியா பயங்கர பெருசாக பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க. உள்ளே பயங்கர பெருசாக இருந்துச்சு. நம்ம டீம் வந்து மொத்தம் 3 டீமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டீமுக்கு வந்து இன்றைக்கின்னு சொன்னாங்க 25 பேருக்கு. உள்ளே வந்து பார்த்தா எல்லாமே வந்து இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்கள. நம்ம ஷெப் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. உள்ளே வந்து நம்ம இன்சார்ஜ் வந்து நமக்கு வந்து பே பண்ணியிருந்தாங்க. 1 ஹவருக்கு 25 திரம்ஸுங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு 50 திரம்ஸ் ஒரு ஆளுக்கு பே பண்ணிவிட்டு நமக்குன்னு 3 ஸ்லாட் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ளே பொறுத்துமா சில விதிமுறைகள் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஓன் ஷூவை உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. வரும்போது அவங்க நல்ல சாக்ஸ் போட்டு வந்துருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ஷூ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ளே பயங்கரமாக வழுக்குது. ஸோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்துச்சு. நம்ம சும்மா ப்ரீஃபிங் மாரி வச்சுட்டு ஷூ கொடுத்தாங்க. ஷூவை வாங்கி போட்டுட்டு வேகமாக போட்டுங்க. சரி உள்ளே போயிட்டு நம்ம ஸ்லாட் எங்கன்னு பார்த்தா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் போங்க, கூட்டம் கம்மியாக இருக்குது. நாங்கள் போகும்போது ஃபுல் க்ரௌடடாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் 3 ஸ்லாட் அலாட் பண்ண அப்புறம் நம்ம பேர்லாம் நேம் டேக்கில் வந்துடுச்சு. ஃபஸ்ட் எங்கள் ஷெஃப் தாங்க ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு போடுறேன், நான் போட போகிறேன் ஜாலியாக ஆட்டம் போட்டு வெயிட்டு கம்மியாக எடுத்து த்ரோ பண்ணாங்க. ஒன்றுமே விழலை, சிரிச்சிட்டே வந்துட்டாங்க. சரி திருப்பி இன்னொரு சான்ஸ் இருக்குது, ஒரு ஆளுக்கு 2 சான்ஸுங்க. ஸோ 2வது சான்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் போட போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட் டைம் நான் த்ரோ பண்ணுறேங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கீழே வந்துருச்சு. ஒரு 3 மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. திருப்பி அடுத்த சான்ஸில் போட்டாங்க, விழலை. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறல, பட் நிறைய தடவை நான் கிளியர் பண்ணிட்டேன். பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கர ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் டீமோட போங்க. ஒரு 5 பேர் 6 பேர் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். பயங்கர ஃபன்னாக இருக்குது. அதாவது ஃபுட்டு வந்து வெளியேருந்து அலோட் கிடையாது. உள்ளே ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபுட்டுக்காக எல்லாமே இருக்குது. கேஃப்டேரியா, மினி கேஃப்டேரியா இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் முடிச்சப்பறம் அவங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு வந்துச்சு. பிஸா, பர்கர் இருக்குன்னு நிறையா வெரைட்டிஸ் வந்துச்சுங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் அன்லிமிட்டாக இருந்துச்சு. ஒரு தாளிச்சாச்சு. அவ்வளோ வந்து நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி கேம் ஸ்டார்ட் பண்ணோம். மொத்தம் 3 கேம் கொடுத்துருந்தாங்க 2 ஹவருக்கு. ஸோ பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. டீமு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இது மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் நான் பார்த்ததே இல்லை. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ஜா இருக்குல்ல, ஷார்ஜாலேருந்து 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் பவுலிங் சென்டருங்க. உள்ளே போய்ட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்குள்ளே கேம் மாரி வச்சு உங்களுக்கு ஏதாவது ஷீல்டு கிட்ட கொடுக்கணும், உள்ளே ஷீல்டெல்லாம் விற்கிறாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், டீமாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.